ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளாக் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த எக்ஸசைஸோட டிராயிங்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நிறைய அதிகமாக வந்து பார்ப்பாங்க, ரீச் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கும் டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்த உடனே வந்து டிராயிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். எப்போவுமே எங்கே டிசைன் கொடுத்தாலும், ஒரு வேலையில் டிசைன் கொடுத்தாலும் அது நீங்கள் ஒரு செகண்டாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் ஓகே எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடியும். ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஏதோ பிளைன், நம்மளுக்கு என்ன பிளைன் வேணுமோ செலக்ட் பண்ணி போயிடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிராயிங்கில் அவுட்டரில் ஒரு லைனும் இன்னரில் ஒரு சர்க்கிளும் தந்திருக்காங்க. பட் இங்கே வந்து டீட்டெயில் தெளிவாக தெரில. ஸோ நம்ம வந்து நிறையவே வந்து இந்த டிராயிங் பொறுத்தளவுக்கு ஒரு குத்துமதிப்பாக தான் பண்ண முடியும். ஏன்னா எதுக்காக இந்த டிராயிங்கை வந்து இப்போ நம்ம பண்ணுறோன்னா நிறைய வந்து இதே மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்கள் கம்பெனியில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட சைஸ், சர்க்கிள் டு சர்க்கிள் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm டிஸ்டன்ஸு. இது எல்லாமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. இப்போ நான் இந்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து போடுறேன். இந்த ரெக்டாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் வந்து நான் இதை நிறுத்திக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 70ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 35. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 70 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரேடியஸ் வந்து இங்கே வர மாதிரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக போட்டாலும் சரி, சென்டர் லைனாக போட்டாலும் சரி, மாற்றிட்டு ஒரு ஆர்க் எடுத்து இந்த இடத்துல போட்டு டேஞ்சன்ட் வரா மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அங்கே டேஞ்சன்ட் தெரியும். சப்போஸ் டேஞ்சன்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா டேஞ்சன்ட் சிம்பிள் எடுத்து இந்த லைனையும் ஆர்க்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேஞ்சன்ட் வரும். எனக்கு ஆல்ரெடி மேட்டில் இருக்கிறதுனால காமிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஹோல் டு அடுத்த சென்டர் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட விட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. அந்த இடத்துல ஃபில்லெட்டு தந்தீங்கனாலும் 60 வந்து 30 ரேடியஸுக்கு வரும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு லைனை போட்டுக்கோங்க. இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக போட்டுக்கோங்க. சென்டர் லைனாக செலக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சென்டர் லைனாக போட்டால் என்ன ஆகும்னு இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 60 mm இருக்குது. இதோ பாருங்கள், இந்த லைனையும் நான் சென்டர் லைனாக வச்சுருக்கேன். இப்போ எடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு சென்டர் லைன்லேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி டபுள் சைடாக காமிக்கும். ஸோ அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கோங்க. இது வந்து 16 வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு வந்து சென்டர் வந்து ஒரே இதாக தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரேடியஸ் அங்கே இருக்குது, 60 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 30 mm. ஸோ 30 mm வச்சோம் அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே வந்துடும், தேவையான சைஸும் வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போடணும். அது வந்து என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. ஸோ 40 mm இப்போ செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டைரெக்ஷனில் வேணுனாலும் சிங்கிள் டைரெக்ஷன் வைக்கலாம். பட் எப்போவுமே வந்து நீங்கள் டிராயிங்கை ஸ்டடி பண்ணிட்டு போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வரைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து டபுள் சைடில் போட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் டபுள் டைரெக்ஷன் போட்டு மிடில் இருந்தே போய்க்கிறேன். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சேனலுக்காக நாங்கள் எதாவது டொனேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் 40 ரூபாயிலேருந்து எங்களுக்கு என்ன அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் அனுப்பலாம். விருப்பம் இருப்பவங்க அனுப்பலாம். தேங்க்யூ கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லெட் எடுங்க. ஃபில்லெட் எடுத்துகிட்டு இந்த 2 கார்னரையும் செலக்ட் பண்ணுங்கள். 2 கார்னரையும் செலக்ட் பண்ணிட்டு 30 ரேடியஸ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகிடும். ஏன்
இந்த ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியும் ஸ்டெப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் அடுத்தது வந்து ஃபியூச்சரில் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த பிளைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்சென்ட்ரிக் கொடுத்து சென்டரில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 ஹோல்ஸும் வந்து ஒரே சென்டரில் வர மாதிரி. அதுக்கப்புறம் இதோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து அதோட டயாமீட்டர் வந்து மென்ஷன் பண்ணல எங்கேயும். அதனால நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டிராயிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இது போட்டு 1 மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கட் செக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. பாடி ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடம் வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நடுவில் ஒரு ரிப் மாதிரி ஒரு இது வருது. நெக்ஸ்ட் எனக்கு தேவையான பிளைன் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிராயிங்கை எந்த சைட்லேருந்து வியூ பண்ணுறீங்களோ அதே மாதிரி வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிராயிங் வந்து வரைகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து 40 இருக்குது. ஸோ இங்கே ஒரு சென்டர் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இதை சென்டர் லைனாக மாற்றிக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றாதீங்க. அடுத்தது இங்கேருந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆங்கிளில் ஒரு லைனை வந்து போடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் இருக்கிறதுனால டபுளாக தான் காமிக்கும். ஸோ அங்கே வந்து 40 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, இந்த சர்க்கிள் போடணும். பட் இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் லைன் கிடையாது. இந்த டிராயிங்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு, ரேடியஸ் 25 இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வந்து 120 இருக்குது. ஸோ 120 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னரில் இருக்க ரேடியஸ் தான் நீங்கள் வரையணும். நம்ம வந்து ஃபுல் சர்க்கிளாக இருக்கிறதுனால டயாமீட்டராக எடுக்கும். ஸோ இங்கே வந்து 50 டயாமீட்டர் அப்படின்னு கொடுங்க, ஏன்னா ரேடியஸில் இருக்காங்க. இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ டேஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதை டேஞ்சன்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்து அதுவும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிரர் எடுத்துக்கோங்க. மிரர் எடுத்துகிட்டு இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் சைடில் வந்து மிரர் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மிரர் பண்ணியாச்சு. இந்த இது டச் ஆயிருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு லைன் எடுத்து சென்டர்லேருந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி சும்மா அந்த சென்டர் மட்டும் கரெக்டாக வர மாதிரி ஒரு சின்ன கோடு மட்டும் போடுங்க. இப்போ இங்கே செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் இந்த டூலை எடுத்து யூஸ் பண்ணி இதை லென்த் பண்ணிக்கோங்க. ஏன் சார் இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே லைன் போடலாமே அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருக்கலாம். எதுக்காகனா இந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ட்ரிம் டூலை எடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாலிட் போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு அந்த திக்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 20 mm வந்து அதை வந்து பெருசாக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் போயிட்டு 20 mm.
ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிளுக்கு என்ன சைஸ் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வைப்போம். பிளைன் எடுத்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஸ்கெச்சஸ் வாங்க. இந்த ஸ்கெச்சஸ் வந்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டிராயிங் வந்து ஹைட் ஆகிருக்கும். அது வந்து அந்த ஐ பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். இதை செலக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் கொடுத்துருங்க. சாலிட் போங்க. இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ முடிஞ்சு. இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து எனக்கு மறுபடியும் தேவையில்லை அப்படின்னா அது வந்து ஹைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பு மட்டும் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணோம். இந்த ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் இல்லாமல் ஒரு லென்த் மட்டும் நீளமாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பிளைன் வந்து சென்டர் பிளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 40 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இங்கே நிறுத்துங்க. இப்போதைக்கு நிறுத்தி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ ட்ரையாங்கிள் நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோல்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குது. நம்ம அந்த இடத்துல நிறுத்தணும். அந்த ஹோல்ஸை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து அந்த ரிப்பு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒயர் ஃப்ரேமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒயர் ஃப்ரேமாக பண்ணதும் உள்ளே இருக்க அந்த ஹோல்ஸோட ஹிடன் லைனும் இருக்கும். அதில் ரொம்ப தள்ளி போகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒரு லைனை வந்து இழுத்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுங்க. இப்போ வந்து இங்கே 40 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 40 டைமென்ஷன் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவனாக வந்து நீங்கள் முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுற மாதிரி தான் நிறுத்திட்டு டபுள் சைடில் வந்து ஈவனாக கொண்டு போனாலே போதும். 20 mm அதாவது 10 mm கொடுத்தீங்கன்னா 20 mm உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங் எல்லாமே வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் இதில் வந்து வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய ஸ்பீடோ இல்லை வேறு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம்.